ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இனிய பயணம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சோறு வடிச்சிட்டு கஞ்சி தண்ணி கீழே ஊற்றிடுவோம் இல்லையா? அப்படி ஊற்றாமல் நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை எப்படி பளிச்சுன்னு ஆக்குறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ தான் என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம வீட்டில் கஞ்சி தண்ணி இந்த மாதிரி நம்ம கீழே ஊற்றிடுவோம். ஸோ அந்த மாதிரி வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம வீட்டில் எப்படி உபயோகமாக யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் கஞ்சி தண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்திருக்கேன். பேஸ்ட்டு நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இல்லைனா தீந்து போன கவர் எடுத்துக்கிட்டாலே போதும். அதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்தாலே நிறையவே பேஸ்ட்டு கிடைக்கும். பேஸ்ட் தீந்து போச்சுன்னு தூக்கி போடுற இந்த கவரை இந்த மாதிரி கூட நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான ஒரு சொல்யூஷன் ரெடியாக இருக்குது. இந்த கஞ்சி தண்ணி இந்த கோல்கேட்டு மிக்ஸ் ஆகி கிடைக்கும் போது நல்ல ஒரு க்ளீனிங் ஏஜென்ட்டாக இது ஒர்க் ஆகும். ஸோ இது எதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கப்பு இருக்கும், கிளாஸ் கப்பு. அது பார்த்தீங்கன்னா மங்கி போயிடும் கொஞ்சம் வருஷம் யூஸ் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி கப்பை நீங்கள் இதில் வாஷ் பண்ணி எடுத்து பாருங்கள், சூப்பராகவே புதுசு போல் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இதில் காஃபி குடிக்கிறவங்களுக்கு தெரியும், அடியில் காப்பி கரை இருக்கும், அது கூடவே சூப்பராகவே ரிமூவ் ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு புதுசு போல் ஆயிடுச்சுன்னு. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைப்பெல்லாம் கரை பிடிச்சி இருக்கும். சென்னையில் யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா உப்பு கரை நிறையவே இருக்கும். அந்த மாதிரி உப்பு கரை இருக்கிறது இந்த மாதிரி மங்கி போன இந்த பைப்பெல்லாம் புதுசு போல் எப்படி ஆக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த சொல்யூஷனை வச்சு நீங்கள் நல்லா தேய்ச்சி விடுங்க. நல்லா ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா அதில் உள்ள அழுக்கு எல்லாமே நம்மளுக்கு ரிமூவ் ஆகி வந்துடும். ஃபைனல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராகவே புதுசு போல் ஆயிருக்கும். இது நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேப்லாம் நிறையவே அழுக்கு இருக்கும். அதில் கூட இந்த லிக்விடை நீங்கள் ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. டைல்ஸில் உள்ள அழுக்கெல்லாம் கூட இந்த லிக்விடை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணலாம். சூப்பராகவே கலந்து வரும். நீங்கள் உப்புக்கரை இருக்க டைல்ஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது சூப்பராகவே க்ளீன் ஆயிரும். நம்ம சிங்கிளெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்தெல்லாம் சப்போஸ் நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம்னா நல்லாவே கரை பிடிச்சி போயிடும். ஸோ அந்த மாதிரி கரைகள் கூட சூப்பராகவே இந்த லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நான் வாஷ் பண்ணி காட்டுறேன். சூப்பராகவே நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. புதிய பைப்பு போல் ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்புக்கு நம்ம இதை மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் இந்த லிக்விடை சேர்த்துக்கலாம். இப்போ இது எதுக்கெல்லாம் நம்ம க்ளீன் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த லிக்விடை நீங்கள் ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் உள்ள எல்லா பொருட்களையும் சுத்தமாகவே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இந்த லிக்விட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் டைம் ப்ரிப்பேர்மெண்ட் தான், நீங்கள் வச்செல்லாம் பயன்படுத்த முடியாது. அந்த சமயத்தில் நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி கலக்கி எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க ஸ்டவ்வை கூட சூப்பராகவே க்ளீன் பண்ணி கொடுத்துரும். நம்ம வீட்டில் இருக்க ஸ்டவ் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டாப் ஸ்டவ்வாக இருந்தாலும் சரி, சில்வர் ஸ்டவ்வாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நல்லாவே எண்ணெய் பிசுக்காக இருக்கும். அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் சூப்பராகவே க்ளீன் பண்ணி கொடுக்கும். நம்ம சமையல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டவ் மொத்தமாகவே எண்ணெய் பிசுக்காகவே இருக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமான வேலை தான். ஸோ இந்த லிக்விடை நீங்கள் பயன்படுத்தி க்ளீன் பண்ணும்போது அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ரிமூவ் ஆகி வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கரைகள் இருந்தால் கூட சூப்பராகவே நம்மளுக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கும். இந்த பேஸ்ட்டும் இந்த கஞ்சி தண்ணியும் மிக்ஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணும்போது சூப்பராகவே நம்மளுக்கு க்ளீன் ஆகி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி கிளாத்தில் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுக்கலாம். இந்த கிளாத்து பார்த்தீங்கன்னா ரீயூசபிள் கிளாத்து. இது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், துடைக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க கிச்சன் டவலுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மல்டிபர்பஸ் கிளாத்தோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிச்சன் கிளீனிங்க்கு. நம்ம செஞ்சு வச்ச இந்த லிக்விடை வச்சு இந்த சிங்கை கூட சூப்பராகவே புதுசாக மாற்றிடலாம். நம்ம வீட்டில் இருக்க பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சதுக்கப்புறம் இந்த சிங்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுக்காக இருக்கும், எண்ணெய் பிசுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும். ஸோ அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போய் சூப்பராகவே புதுசு போல் மாற்றி கொடுத்துரும் இந்த லிக்விடு. கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த லிக்விட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு தேய்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சிங்க் எப்படி இருந்ததுன்னு இப்போ வாஷ் பண்ணி காட்டுறேன் எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், பார்த்தாலே நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லாவே புதுசு போல் ஆயிடுச்சு. இந்த சிங்கு பார்த்தீங்கன்னா நிறைய வருஷம் பழக்கம் இருக்குது, இருந்தாலும் நான் தேய்ச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே புதுசு போல் நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் இருக்க எண்ணெய் பிசுக்கு பிடிச்ச பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அந்த மாதிரி பாத்திரத்தை கூட சூப்பராகவே இந்த லிக்விட் க்ளீன் பண்ணி கொடுக்கும். நம்ம மீன் வறுத்ததுக்கு அப்புறம் சிக்கன் வறுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிசுக்கு நல்லாவே பிடிச்சி போயிடும். ஸோ நம்ம எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் எண்ணெய் பிசுக்கு போகவும் செய்யாது. ஒரு மாதிரி பேர்ட் ஸ்மெல் வந்துட்டே இருக்கும். அதோட கவுச்சி ஸ்மெல் மாறவே செய்யாது. ஸோ இதை வச்சு நீங்கள் தேய்ச்சி பாருங்கள், கண்டிப்பாக அந்த எண்ணெய் பிசுக்கும் போயிடும், நம்மளுக்கு பேர்ட் ஸ்மெல்லும் வராது. ஸோ ஜஸ்ட் இதை மாதிரி தேய்ச்சிட்டு நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். ஒரு முறை தேய்க்கும் போது போயிடும். சப்போஸ் உங்களுக்கு நிறைய எண்ணெய் பிசுக்கு இருக்குது அப்படின்னா
நீங்கள் ஒரு முறை கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தேய்ச்சி பாருங்கள், சூப்பராகவே க்ளீனாகி கிடச்சிரும். இது நல்லா தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன டிஷ் வாஷ் யூஸ் பண்ணுவீங்களோ அதை வச்சு நீங்கள் தேய்ச்சி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராகவே எண்ணெய் பிசுக்கு வந்து நம்மளுக்கு போயிடும். அதோட பேர்ட் ஸ்மெல்லும் நம்மளுக்கு இருக்கவே செய்யாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சி தண்ணியை வேறு எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலான்னா, இந்த கஞ்சி தண்ணியை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து கல்லுப்போ இல்லைன்னா தூளுப்போ சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கோல்கேட் சேர்த்துக்கலாம். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம வீட்டில் இருக்க கிச்சன் டவல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எண்ணெய் பிசுக்காகவும் நல்ல ஒரு பேர்ட் ஸ்மெல்லாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கு பிடிச்ச இந்த கறித்துணிகளை இந்த மாதிரி நம்ம டிப் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இதை ஒரு முறை நீங்கள் அலசி எடுத்து பாருங்கள். அது புதுசு போல ஆயிரும். அந்த எண்ணெய் பிசுக்கு இருக்கவே செய்யாது. அதில் உள்ள பேர்ட் ஸ்மெல் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். இதை டிப் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இதே மாதிரி கொதிக்க விட்டுட்டு நீங்கள் எடுத்து இதை வாஷ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். எப்போவுமே ஹைஜீனிக்காக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா புள்ளி அடித்து போயிடும். ஸோ அந்த மாதிரி புள்ளி அடித்து போன கிளாஸை புதுசாக மாற்றுறதுக்கு இந்த மாதிரி ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா சூப்பராகவே க்ளீன் ஆயிரும். ஃபஸ்ட்டு இந்த கிளாஸுக்கும் இதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரொம்பவே புதுசு போல் ஆயிரும். நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லாவே பளிச்சுன்னு தெரியும். இதில் ஏதாவது புள்ளி கரை ஏதாவது இருந்ததுன்னா கூட இந்த லிக்விடை வச்சு க்ளீன் பண்ணும்போது சூப்பராகவே நம்மளுக்கு க்ளீன் ஆகி கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த கஞ்சி தண்ணி வச்சு நம்ம ஹெல்த் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம கஞ்சி தண்ணி பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் வந்து கஞ்சி தண்ணி குடிச்சு தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கஞ்சி தண்ணி தான் மெயின் ஃபுட்டாக எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கஞ்சி தண்ணியை நம்ம அடிக்கடி உடம்புக்கு எடுத்துக்கும் போது ரொம்பவே நல்லது. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. உடம்புக்கு நல்ல ஒரு ஹெல்த்தும் ஸ்ட்ரென்த்தும் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐஸ் ட்ரை எடுத்திருக்கேன். அந்த ஐஸ் ட்ரையில் நான் எடுத்து வச்சுருக்க கஞ்சி தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த கஞ்சி தண்ணி வந்து உப்பு சேர்க்காமல் நல்ல ப்ளைன் வாட்டராக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம இதை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரீஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஊற்றி வச்ச கஞ்சி தண்ணி எல்லாமே ஃப்ரீஸ் ஆகி கிடச்சிருச்சு. இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னா, நம்ம கண்ணு கீழே பார்த்தீங்கன்னா கருவளையங்கள் வந்து இருக்கும். சிலவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு விஷயமாகவே இருக்கும். என்னதான் ட்ரை பண்ணாலும் அது வந்து மாறவே செய்யாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை அடிக்கடி வந்து நீங்கள் தேய்ச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல சேஞ்சஸ் இருக்கும். உங்களுக்கு கருவளையம் வந்து கண்டிப்பாக வந்து மறைஞ்சு போகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு தேவைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கப்பில் நான் கொஞ்சமாக கஞ்சி தண்ணி சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து இந்த மாதிரி வெந்தயம் வந்து சேர்த்துக்கிறேன். வெந்தயம் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது நீங்கள் முளைக்கட்டி கூட நீங்கள் சாப்பிட்டா கூட ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஆனால் இதை மாதிரி சாப்பிட முடியாத பட்சத்தில் நம்ம ஹேருக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா வந்து ஊற வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லாவே வந்து ஊறி வந்துடும். இது 1 டே ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த கஞ்சி தண்ணியும் வெந்தயத்தையும் நம்ம சேர்த்து நம்ம ஹேர் பேக்காக தலையில் போடும்போது நல்ல ஒரு ஹேருக்கு வந்து ஸ்ட்ரென்தன் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் லாஸ் ஏதாவது இருந்ததுன்னா கூட அது கம்ப்ளீட்டாகவே நம்மளுக்கு ஸ்டாப் ஆகி கிடைக்கும். ஸோ ஹேர் லாஸ் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் 1லேருந்து 2 முறை இதை மாதிரி இந்த நீங்கள் அரைச்செடுத்துட்டு நீங்கள் தலையில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சுட்டு மைல்டு ஷாம்பு வச்சு நல்லா வாஷ் பண்ணி பாருங்கள். நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். தலைக்கும் நல்ல குளிர்ச்சியாகவே இருக்கும். குளிர்ச்சி வந்து அலர்ஜியாக இருக்கும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த டிப் வந்து ட்ரை பண்ணாதீங்க. அல்லாதவங்க எல்லாருமே ட்ரை பண்ணலாம். அவங்களோட ஹேர் லாஸ் வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். இந்த கஞ்சி தண்ணி வச்சு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப்பு நம்ம பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கப்பில் வந்து இந்த மாதிரி கஞ்சி தண்ணியை நான் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு 2 நாள் அப்படியே வந்து ஊற விட்டுருங்க. இந்த மாதிரி ஊற விடும்போது கஞ்சி தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஃபர்மெண்டேஷன் நடந்து நல்லா வந்து புளிச்சு வரும். இந்த புளிச்சு வந்த கஞ்சி தண்ணியை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க இன்டோர் பிளான்ட் அவுட்டோர் பிளான்ட் எதுக்கு வேணால் நம்ம ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றும் போது நல்ல ஒரு உரமாகவே நம்மளுக்கு இருக்கும். இந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் ஊற வச்சு இந்த மாதிரி கஞ்சி தண்ணியை செடிங்களுக்கு ஊற்றிட்டு வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் செடிகள் வந்து நல்ல பச்சை பசேன்னு நல்ல வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.